ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த ஒரு அழாக்கு பச்சரிசிக்கு முக்கால் அழாக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதாங்க ரேஷியோ. இதை நல்லா 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் சோக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் சாஃப்டாக கிடைக்கும். மினரல் வாட்டர் ஊற்றி நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ குக்கரில் 2 கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். கடைசியாக நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து நம்ம போட்டுக்கலாம். அதனால் நான் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சீரகத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 டம்ளர் அரிசி முக்காலாக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.25 அளவு அதை டபுளாக நம்ம 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி இந்த அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி ஏன் நான் கட் பண்ணி போடலைன்னா அது வாயில் கடிபடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது மாதிரி கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவரும் இருக்கும், அதை சாப்பிடவும் செய்யலாம். அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இஞ்சியை பசங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடுறேன். அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. ப்ரெஷர் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பொங்கல் நல்லா வாசமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு இந்த அரிசி பருப்பை வேக வச்சதுனால அந்த மிளகு சீரகத்தோட எசன்ஸில் நல்லா இறங்கி நல்ல வாசமாக இருக்குது. தண்ணி அதிகமாகவும் இல்லை, தண்ணி பத்தாமலும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு பொங்கல். இப்போ ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரியை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். முன்னாடியே நான் முந்திரி பருப்பு ஏன் ஆட் பண்ணலன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இதை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த தாளிக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொங்கலில். இப்போ நம்மளோட ஈஸி அண்ட் சாஃப்ட் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் தொட்டுக்க சாம்பார் செஞ்சுருக்கேன். இந்த பொங்கலை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.